தன்னை மனிதன் மறக்கும் போதெல்லாம் ஏதாவது திருவிளையாடலை நிகழ்த்தி கடவுள் தன் இருப்பை மனிதனுக்கு நினைவூட்டுகிறார். ஆனானப்பட்ட சக்கரவர்த்தியே ஆனாலும் ஆண்டவனுக்கு முன்பு அடிபணிந்துதான் போக வேண்டும் என்பதை நாம் பல மன்னர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து படித்துணர்ந்திருக்கிறோம். அப்படியான தருணம் ஆதித்யனின் வாழ்விலும் அநேக முறை நடந்தேறியிருக்கிறது. அவன் தன்னை படைத்தவனை ஒருபோதும் மறந்ததில்லை. இறைவனும் தன் இருப்பை அவனுக்கு உணர்த்த ஒருபோதும் தவறியதில்லை. ஸ்வர்ணிகா புதைமணலில் சிக்குண்டு சிரமப்பட்ட சமயம் தன்னை சார்ந்தவர்கள் யாருக்கோ ஆபத்து நேர்ந்ததென அரசனின் மனம் பரிதவித்து வந்த வேளையில் ஸ்வர்ணிகாவுக்காக பிரார்த்திக்க மறந்த நண்பனை பிரதாபன் கடிந்து கொண்டதும் அதன் பின்பு நினைவு வரப்பெற்று இளைய மனைவிக்காக ஆதித்யன் வேண்டிக் கொண்டவுடன் அற்புதம் நிகழ்ந்தது போல ஸ்வர்ணிகா அபாயத்திலிருந்து தப்பி உயிர் பிழைத்து வந்தாள். அதன் பின்பு ஆதித்யனின் மனம் நிம்மதியடைந்தது. அவனும் அடுத்த கட்ட வேளையில் சிந்தையை செலுத்தினான். அங்கே மந்திரக்கட்டில் இருந்த வருணனை தனக்கு பணிவிடைகள் செய்யுமாறு ஏவி வந்தாள் மாலினி. உடைவாளை உருவி தரையில் வைக்கச் சொல்லி மாலினி கட்டளையிட வருணனும் அவ்வாறே தனது வாளை உருவி தரையில் கிடத்தினான். அடுத்ததாக தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உணவு கொண்டு வரச் சொல்லி அவனுக்கு கட்டளையிட வருணனும் கைப்பாவை போன்று அவள் ஆட்டுவித்ததற்கு ஏற்ப இசைந்து கொடுத்து அவ்வாறே சென்று உணவெடுத்து வந்தான். உணவு கொண்டு வந்தவனிடம், என் கைதான் பிணைக்கப்பட்டுள்ளதே வருணா, பிணைத்தவனே நீதானே. என் மந்திரத்தால் கூட அவிழ்க்க முடியாத ஒரு கட்டு உண்டென்றால் அது நீ போடும் வருணன் கட்டுதான். இந்த வித்தையை உன்னிடம் கற்றுக்கொண்டே தீர வேண்டுமடா. அது இருக்கட்டும், இப்போது விஷயத்திற்கு வருவோம். உணவை எடுத்து வந்து உறைந்து போய் நின்றிருந்தால் எப்படி? நீயே உணவை அள்ளி எனக்கு புகட்டி சேவை செய் என பணித்தாள். வருணனும் உணவை எடுத்து மாலினியின் வாயில் புகட்டினான். முதல் கவளத்தை வாயில் வாங்கிக் கொண்டவள், எவன் சமைத்த உணவடா இது? இத்தனை கசப்பாக உள்ளது. இதையெல்லாம் உணவு என்று உண்டுதான் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்களா என கோபமாக கேட்டுவிட்டு குமட்டியபடியே இருந்தாள். அவளது அடியாட்களோ, உனக்கு பிடிக்கவில்லை என்றால் போகிறது மாலினி, எங்களுக்கு கொலைப்பசி எடுக்கிறது. எங்களுக்காவது உணவை புகட்டச் சொல். முதலில் எங்கள் கட்டுக்களை விடுவிக்கச் சொல். அவன் கையால் எங்களுக்கு புகட்ட வேண்டாம். நாங்களே உணவை உண்டு கொள்கிறோம் என மாலினியிடம் கோரினர். மாலினி வருணனை பார்த்து, ஏன் இன்னும் நிற்கிறாய்? என் நண்பர்கள் கேட்கிறார்கள் அல்லவா, விரைந்து சென்று அவர்களது கட்டுக்களை அவிழ்த்துவிடு. உணவு உண்ணட்டும் அவர்கள் என ஆணையிட்டாள். வருணனது வீரர்களோ தங்கள் தலைவனை நெருங்காமல் தூரத்தில் இருந்தபடியே, தளபதி வேண்டாம், அவர்களை விடுவிக்காதீர்கள். நாம் சிரமப்பட்டு அவர்களை சிறைபிடித்திருக்கிறோம். அவர்களுக்கு உதவாதீர்கள், சுய உணர்வு பெறுங்கள் என மன்றாடினர். வருணன் தன்னவர்களின் பேச்சை செவியல் வாங்காமல் இயந்திரம் போல செயல்பட்டு எதிரிகளை அவிழ்த்து விட்டான். வருணனைச் சார்ந்தவர்கள் வருத்தத்தில் பிதற்ற, மாலினியின் ஆட்களோ உணவையே கண்டிராதவர்கள் போல பாய்ந்தோடிச் சென்று வருணன் கையில் வைத்திருந்த இலையை பறித்து உணவை எடுத்து உண்டனர். தனது ஆணைகளை அப்படியே பின்பற்றி நடந்து வந்த வருணனை அருகில் வரும்படி அழைத்த மாலினி அவனிடம், நான் அந்த பிரதாபனை காதலித்ததற்கு பதில் உன்னை காதலித்திருக்கலாம் போல வருணா. என்னென்னவோ செய்தும் என்னால் அவனை வசியம் செய்ய முடியவில்லை. ஆனால் நீயோ என் ஒரு பார்வைக்கு மயங்கிவிட்டாய். இன்றைக்கு செய்த இந்த முயற்சியை அன்றே நான் செய்திருந்தேனெனில் உன்னை எப்போதோ மணந்து கொண்டு எனக்கு அடிமையாக மாற்றி உன்னுடன் என் வாழ்வை துவங்கியிருந்திருப்பேன். அப்படியே என்னை ஏற்க மறுத்த அந்த பிரதாபனையும் என் மாமன் மகள் அஸ்வதியை ஏற்க மறுத்த அந்த ஆதித்யனையும் உன் மூலமாக பழிவாங்கியிருந்திருப்பேன். எளிமையான வழிமுறையை கையாளாமல் நாட்களை வீணாக்கிவிட்டேன். இப்போதும் ஒன்றும் கெட்டுப் போய்விடவில்லை. அந்த பிரதாபனின் வீரத்தில் மயங்கிதான் அவனை எனக்கு மணாளனாக்கிக் கொள்ள விரும்பினேன். அவன் அளவிற்கு இல்லையெனினும் நீயும் பெரிய வீரன்தான். உன்னை போன்ற மாவீரன் கணவன் என்ற பெயரில் காலம் முழுவதும் என் கொத்தடிமையாக இருந்தால் எனக்கு பெருமைதான் எனச் சொன்னவள் உள்ளுக்குள் ஏதோ திட்டம் போட்டு வந்தாள். மாலினியின் வார்த்தைகளை கேட்டு அரவிந்தன் அதிர்ந்து போய், சீ, நீ எல்லாம் ஒரு பெண்ணா? வெட்கமானம் இல்லை உனக்கு? எந்த வீரனை கண்டாலும் மணந்து கொள்வாயா? நேற்று வரை ஒரு ஆண்மகன், இன்று வேறொருவனா? என்னதான் நீ துர்குணம் படைத்தவளாயிருந்தாலும் உன் வாழ்வித்தையைக் கண்டு உன் மீது எனக்கு சிறிதாவது மதிப்பு இருந்தது. இப்போது உன் துர்நடத்தையைக் கண்ட பின்பு உன்னை பார்த்தால் எனக்கு அருவருப்பாக உள்ளதடி. இந்த உலகிலேயே மிகப்பெரிய இழிப்பிறவி மாண்டு போன என் அண்ணன்தான் என்று கருதியிருந்தேன். ஆனால் உன்னை கண்ட பிறகுதான் தெரிகிறது அவனுக்கு போட்டியாக நீ உள்ளாய் என்று என வார்த்தையால் தாக்கினான் மாலினியை.
இதை கேட்டு வந்த மாலினி வெகுண்டு போய், யாரையடா எலிப்பிறவி என்கிறாய்? என் யாகத்தை தடை செய்ததற்கு நான் உன்னை என்றோ பழி தீர்த்திருக்க வேண்டும். முன்பு செய்யத் தவறியதை இப்போதே செய்து முடிக்கிறேன் என ஆக்ரோஷமாக அரவிந்தனை பார்த்து அலறியவள் வருணன்புறமாக திரும்பி, இந்த இளவரசன் உன் எஜமானியான என்னை அவமதித்து விட்டான். இனி அவன் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடாது. உன் குறுங்கத்தியை அவன் வயிற்றில் செருகு வருணா. அவனது உயிர் உடனே பிரியக்கூடாது. ரத்தம் விரயமாகி உயிருக்கு போராட வேண்டும் அவன். நான் உன்னை அடைவதை அவன் விரும்பவில்லை அல்லவா? நீ எனக்கு மாலையிடுவதை உயிர் பிரியும் தருவாயில் அவன் கண்ணார காண வேண்டும். அவனை கத்தியால் குத்திவிட்டு என் பாதத்தில் மண்டியிட்டு தலைவணங்கு. பிறகு நிகழ்த்துவோம் நம் திருமணத்தை என்று உரக்க கத்தி ஆணையிட்டாள். மாலினியின் ஆணையை ஏற்று அரவிந்தனின் வயிற்றை குறிவைத்து கத்தியை ஓங்கி அதை அதிவேகத்தில் இளையவனை நோக்கிச் செலுத்தினான் வருணன். அரவிந்தன் வீதியில் ஸ்தம்பித்து போய் நிற்க, குகன் உட்பட வருணனை சார்ந்தவர்கள் அனைவரும் பயத்தில் அலறியே விட்டனர். வருணனின் நாட்களுக்கு மட்டுமில்லாது மாலினியின் நாட்களுக்கு கூட இந்த கட்டளையால் அதிர்ச்சி உண்டாகியிருந்தது. ஆனால் அது ஆனந்த அதிர்ச்சியே. சண்டையில் தங்களை துவைத்து எடுத்த மனிதன் உயிர் துறக்கப் போகிறான் என்று தெரிந்தவுடன் அடியாட்கள் ஏதோ வீதி நாடகத்தை ரசித்துப் பார்ப்பது போல ஆனந்தமாக உணவை எடுத்து உண்டபடியே இளவரசனின் மரணத்தை பார்க்க துடித்தனர். வருணனின் வீரர்களுக்கும் பிரதாபனின் வீரர்களுக்குமே இளவரசனுக்கு நேரவிருந்த கதியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் பார்க்கவ வீரர்களைப் பற்றி கேட்கவா வேண்டும்? அரசனின் மகன் என்ற மமதை சிறிதும் இல்லாமல் எந்நேரமும் தங்களுடன் கலகலவென பேசி விளையாண்டு தோழன் போல் பழகி வந்த இளவரசன் மரண வாயிலை அடைந்து விட்டதை காணச் சகியாது பார்க்கவ வீரர்கள் கண்களை மூடிக்கொண்டனர். மற்ற வீரர்களை பொறுத்தவரையிலோ அரவிந்தனை கொல்ல எத்தனிப்பது வேறு யாராக இருந்தாலும் கொல்ல வந்தவனை கத்தி வீசி எறிந்து காயப்படுத்தவாவது செய்யலாம். ஆனால் கொலை செய்ய கத்தி ஓங்கியிருப்பவன் தாங்கள் அனைவரும் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டுள்ள வருணன். அவனை தாக்கி காயப்படுத்தி இளவரசனை மீட்பது தங்களால் எண்ணி பார்க்க கூட முடியாத காரியம் என்று உணர்ந்து வேதனையில் உருக்குலைந்து போய் நின்றிருந்தனர் வீரர்கள் அனைவரும். மற்றவர்களுக்கு இந்த நிலை என்றால் அரவிந்தனோ எதையும் எண்ணி பார்க்க கூட தயாரான நிலையில் இல்லை. ஒரு நொடியில் உலகமே தலைகீழாகிவிட்டது போல உணர்ந்தான் அவன். முதல் நாள் இரவு காதலியை விரைவில் கரம் பிடித்து வாழ்க்கையை துவங்க அறிவுறுத்திய தளபதி தற்போது அவன் கையாலேயே தன்னை வதைக்கப் போகிறான் என்ற எண்ணம் அரவிந்தனை நிலைகுலையச் செய்திருந்தது. வாழ்வின் இறுதி நொடிகளை எட்டியிருந்தவன் கண்களை மூடிக்கொண்டான். அவனது எண்ணத்தில் உயிருக்கு உயிரான காதலி ஆருத்ரா கூட தோன்றவில்லை. உயிரினும் மேலாக தான் கருதி வந்திருந்த ஆதித்யவர்மன் தான் தோன்றியிருந்தான். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பிரபு. தாங்கள் கொடுத்த பணியை நிறைவேற்றாமல் தங்களிடம் விடை பெறாமலேயே நான் மரணம் எய்தப் போகிறேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் தங்கள் சேவகனாகவே நான் பிறப்பேன் அரசே. என்னை ஆசீர்வதியுங்கள் என பிரார்த்தித்து மரணதேவனின் மடியில் விழ மனதை ஆயத்தப்படுத்திக் கொண்டான் அரவிந்தன். இத்தனை உணர்ச்சிகளும் மாலினியின் ஆணைகளை பெற்று வருணன் கத்தியை ஓங்கி அந்த கத்தி காற்றை கிழித்துக் கொண்டு தன்னை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்த சில வினாடிகளுக்குள் அரவிந்தனின் எண்ணத்தில் தோன்றியிருந்தன. எல்லோரும் ஏதேதோ சஞ்சலங்களில் சிக்கிக் கொண்டு தவிக்க ஓங்கப்பட்ட குறுங்கத்தியானது அரவிந்தனின் வயிற்றுக்கு மிக அருகாமையில் நூலிடை இடைவெளியில் நின்றிருந்தது. அந்நேரம் இடிமுழக்கத்தை ஒத்த சிரிப்பொலி அனைவரது காதுகளையும் தொலைத்தது. அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருந்த வருணனின் வீரர்கள் மட்டுமில்லாது ஆணவத்தில் உழன்று கொண்டிருந்த மாலினியும் அஸ்வதியும் கூட கண்முன்பு நிகழ்வதை புரிந்து கொள்ள முடியாமல் விழிவிரித்து நின்றிருந்தனர். கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட அப்பெண்களின் அடியாட்களோ தரையில் அமர்ந்து வருணன் கொடுத்த உணவை உண்டபடியே எழவும் முடியாமல், அமர்ந்திருக்கவும் முடியாமல், சிரித்தவன் யாரென்று உணர்ந்து கொள்ளவும் முடியாமல் திணறி வந்தனர். சிரிப்பொலி கேட்டு கண்களை திறந்து பார்த்தான் அரவிந்தன். அடுத்த நொடி வருணனின் அணைப்பில் இருந்தான் அவன். அரவிந்தனுக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த எவருக்குமே நடந்தது யாதென்று விளங்கவில்லை. அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் தனது கைச்சிறைக்குள் அடிபட்டு கிடந்தவனை சிறையெடுத்த வருணனே மீட்டெடுத்தான். தழுவலில் இருந்து இளையவனை விடுவித்த வருணன் அவன் கன்னத்தை செல்லமாக தட்டி கொடுத்து, என்னடா தம்பி, பயந்து விட்டாயா? அண்ணன் மீது உனக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா? உன் திருமணத்திற்கு அச்சதை தூவ காத்து கொண்டிருக்கும் கரங்களடா என்னுடையவை. அவை உன் உயிரை பறிக்க எத்தனிக்குமா என்ன என உற்சாகமாக பேசி
இளையவனை நிதானப்படுத்த முயன்றான். அப்போதும் அரவிந்தன் அதிர்ச்சியிலிருந்து மீளுவதாய் இல்லை. மாயக்கட்டில் மயங்கி தன்னை தளபதி குத்த வந்ததும் எவர் துணையும் இல்லாமல் அந்த கட்டிலிருந்து தளபதி தானாகவே வெளிவந்து தன்னிடம் இயல்பாக பேசி சிரிப்பதும் அரவிந்தனை அதிர்ச்சியில் ஸ்தம்பிக்கச் செய்திருந்தது. இளையவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வர எண்ணிய வருணன் கத்தியை முன்பை போலவே அதிவேகத்துடன் ஓங்கி அதை மார்பில் பாய்ச்ச முயன்றான். இம்முறை அரவிந்தன் மீது இல்லை, மாறாக தனக்கு ஆணைகள் வழங்கி வந்த மாலினியின் மீது. முன்பு கத்தி தன்னை நோக்கி பாய்ந்து வந்த போது அரவிந்தனாவது கண்களை மூடி அமைதி காத்திருந்தான். ஆனால் கத்தியை பார்த்த மாலினியோ பல கல் தொலைவு கேட்கும்படியாக பயத்தில் அலறினாள். பெண்ணவளின் தேகத்திற்கு விரலிடை தூரத்திலேயே கத்தி நின்றுவிட்டது. அவளையும் காயப்படுத்தவில்லை வருணன். அரவிந்தனுக்கு இந்த அதிர்ச்சி வைத்தியம் வேலை செய்து, அண்ணா வேண்டாம் என அலறினான். தன் முயற்சி வெற்றி பெற்று விட்டதை எண்ணி மனம் மகிழ்ந்த வருணன் இளையவனை பார்த்து கண் சுமிட்டிவிட்டு மாலினியின் மார்புக்கு குறிவைத்திருந்த கத்தியை சிறிது மேலே உயர்த்தி அவளது தொண்டைக்குழியின் மேல் தோளுடன் கத்தியை உரசவிட்டு அவளை நோக்கி, என்னடி நினைத்தாய் என்னை? மகுடிக்கு ஆடும் பாம்பு என்று நினைத்தாயா என்னை? பாம்பாட்டியே நான் தானடி. பார்க்கிறாயா இப்போது உன்னவர்களையெல்லாம் எப்படி ஆட்டி வைக்கிறேன் என மாலினியிடம் சவால் விட்டவன் உணவுக் கவளத்தை வாயில் வைத்து வாயை மூட முடியாமல் அதிர்ச்சியோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அடியாட்களை நோக்கி, தடியர்களே எழுந்திரியுங்களடா, எழுந்து சென்று நீங்கள் பிணைக்கப்பட்டிருந்த மரங்களின் அருகே சென்று தலைகீழாக நில்லுங்களடா என்று ஆணையிட்டான். அந்த அடியாட்கள் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்கவில்லை. வருணனின் ஆணை கேட்ட அடுத்த கணம் அவன் கூறியது போலவே எழுந்தோடிச் சென்று மரத்தில் சாய்ந்தபடி தலைகீழாக நின்று கொண்டனர். பின்னர் தன் வீரர்களை அழைத்த வருணன் அந்த அடியாட்களை தலைகீழ் நிலையிலேயே மரங்களில் கட்டி போடும்படி ஆணையிட்டான். சாதாரணமாகவே தளபதியின் ஆணைகளை தட்டாமல் ஏற்றுச் செய்யும் அவனது வீரர்கள் இப்போது அபாயத்திலிருந்து மீண்டு வந்திருக்கும் தங்கள் தலைவனுக்கு சேவை புரிய போட்டி போட்டுக்கொண்டு முண்டியடித்து வந்தனர். அடியாட்களை கட்டிப்போட அங்கே தள்ளுமுள்ளே நடந்தது. முட்டி மோதியவர்கள் பூமியில் தலையை பதித்து தலை சுற்றி கிடந்த மனிதர்களின் மீதே போய் விழுந்தனர். வருணன் கொடுத்த உணவு வழங்கிய குமட்டல் ஒரு பக்கம், இதில் தலைகீழாய் நின்றிருக்கும் கொடுமை மறுபக்கம். போதா குறைக்கு மலை மாடுகள் போல வந்து மோதும் வீரர்களின் சித்திரவதை இன்னொரு பக்கம் என மாட்டிக்கொண்டு விழித்தனர் அடியாட்கள். தன்னவர்களுக்கு கட்டளை வழங்கிவிட்டு தனக்கெதிரே நின்றிருந்த மாலினியை பார்த்து வன்மத்துடன் சிரித்த வருணன், என்னடி இப்படி அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறாய்? இத்தனை நேரம் வசனம் பேசி வந்தாயே, இப்போது பேச வேண்டியதுதானே? என்னை நீ மந்திரக்கட்டில் பிணைக்கிறாயா? அத்தனை பலவீனமானவன் என்று என்னை நீ எண்ணிவிட்டாயா? உன் பார்வைக்கு மயங்குபவன் நான் அல்ல. அங்கு தலைகீழாக நிற்கிறார்களே உன் அடியாட்கள், அவர்களில் எவனையாவது வசியம் செய்யப்பார். என்னை உன்னிடம் பணிய செய்ய முடியாது. எதிரியானாலும் நண்பனானாலும் நான் அடிபணிந்து போவது சக்கரவர்த்தி ஒருவரிடம் மட்டுமே. அதுபோலத்தான் இந்த வசியக்கட்டும். எவரது பார்வையிலும் என் சித்தத்தை பறிகொடுக்க மாட்டேன். ஒருவேளை அப்படி சுயத்தை இழந்து உன் சொல்லுக்காக கட்டுப்பட்டு நான் விழுந்து கிடக்க வேண்டுமானால் அதற்கு நீ ஆதித்யவர்மராக பிறந்திருக்க வேண்டும். பகைவனாகிவிட்ட போதிலும் அவரது வசியக்கட்டிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு என் சிந்தனைகளை அவரிடம் செல்லவிடாமல் தடுத்து தனித்துச் செயலாற்றத்தான் அல்லாடி வருகிறேன் நான். நீ எம் தேவியை வசியத்தில் ஆழ்த்தி அவரை வேதனையுறச் செய்தாய். நியாயமாக அதற்கு நான் உனக்கு மரண தண்டனைதான் கொடுத்திருக்க வேண்டும். இருந்தும் உன்னை கைது மட்டும் செய்து புதைக்காமல் விட்டு வைத்திருக்கிறேன். அதற்கு காரணம் நீ பெண் என்பதாலோ அல்லது உன்மீது நான் கரிசனம் கொண்டதாலோ அல்ல. எம் அரசியாரை மட்டும் நீ தொந்தரவு செய்திருந்தால் உன் விஷயத்தில் நானே ஒரு முடிவெடுத்து உன்னை மாய்த்திருப்பேன். ஆனால் அரசரும் உன் வன்மச் செயல்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் உனக்கு தீர்ப்பு எழுத வேண்டிய பொறுப்பு அவரையே சாரும். வசுமித்ரா வேந்தரும் உன் அன்பு காதலர் வீரப்பிரதாபனும் இங்கே வரும் வரையில் உனக்கு நேரப்போகும் முடிவை குறித்து சிந்தித்துக் கொண்டிரு என இலக்காரமாகச் சொல்லிவிட்டு மிகச் சாதாரணமாக தன் குறுங்கத்தியை உரைக்குள் போட்டபடி நகர்ந்தான் வருணன். நகர்ந்து வந்தவனை இப்போது அரவிந்தன் கட்டியணைத்துக் கொண்டு, என்னை பயமுறுத்தி விட்டீர்கள் அண்ணா. உங்களுக்கு எதுவும் நேர்ந்து விட்டதோ? இந்த சதிகாரியின் சதிவலையில் வீராதி வீரர் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டீர்களோ என எண்ணி பதறிப்போனேன். நல்ல வேளையாக நீங்கள் இவளிடம் சிக்கவில்லை என நிம்மதியடைந்தவன் பின்னர் வருணனிடமிருந்து விலகி, அது இருக்கட்டும் அண்ணா, இவள் கண்களைத்தான் நீங்கள் உற்று நோக்கியபடி இருந்தீர்களே, இருந்தும்
எப்படி இவள் வலையில் நீங்கள் விழாதிருந்தீர்கள்? மாலினியின் மந்திர சக்தி தோற்றுவிட்டதா என்ன என்று கேட்டான். வருணன் இளையவனிடம், அடக்கமே உருவான நம் வசுமித்ராவின் அரசியார் இந்த அரக்கியின் வசியக்கட்டில் அகப்பட்டு கொண்ட கதையைப் பற்றி அரசர் என்னிடம் கூறிய போதே, இவளை போன்ற மந்திரக்காரியின் கண்களை உற்று நோக்கக்கூடாது, அதையும் மீறி நோக்கினால் மனதை அவர்களிடத்தில் பதிய வைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியிருந்தாரடா தம்பி. மனோதிடம் உள்ளவர்களை வசியம் செய்வது இயலாத காரியம் என்று எனக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். பிரபுவுக்கு மனோசாஸ்திரம் தெரியும் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்தவள் இந்த பெண். மனோசாஸ்திரம் கற்றவர்களை வசியம் செய்வது இயலாத காரியம். அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். இந்த காரணத்தினால்தான் இவள் அரசரை வசியம் செய்து மயக்க எண்ணாமல் அவரது மனைவியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து காரியம் சாதிக்க முயன்றிருக்கிறாள். எனது பார்வை மட்டுமே இந்த மந்திரவாதியிடம் இருந்ததை தவிர என் மனது பார்க்கவத்தில் இருக்கும் என் மாயமோகினியிடம்தான் இருந்தது. பார்வையை இவளிடம் செலுத்திவிட்டு சிந்தனையில் என் காதலி வாகினியை சீண்டி விளையாடிக் கொண்டிருந்தேன். என் கவனத்தை இந்த மாலினியிடம் செலுத்தாததால்தான் இவளால் என்னை வசியம் செய்ய இயலவில்லை என்று அரவிந்தனுக்கு விவரித்து வந்தான். தன்னிடம் அகப்பட்டது போல நடித்து தன்னை ஏமாற்றிய வருணனை அனல் கக்கும் பார்வையோடு முறைத்துக் கொண்டிருந்தாள் மாலினி. அரவிந்தனுக்கு விளக்கம் கொடுத்துவிட்டு மாலினியிடம் திரும்பிய வருணன், என்னடி முறைக்கிறாய்? இப்படி முறைத்தால் உன் இதயத்திற்கு குறிவைத்த குறுங்கத்தியை உன் கண்ணுக்குள் இறக்கி விடுவேன், ஜாக்கிரதை. உன்னையெல்லாம் பார்க்கும்போது என் வாகினி மீது எனக்கு இருக்கும் மரியாதை பல மடங்கு கூடுகிறதடி. அவளும் தான் என்னை பார்த்து முறைப்பாள். என்னை கண்டாலே எரிந்து விழுவாள். ஒருமை வார்த்தைகளால் நிந்திப்பாள். என்னை கொன்று போட சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறாள். இருந்தும் அவள் மீது எனக்கு துளி கூட அதிருப்தி உண்டாகவில்லை. மாறாக அவளது ஒவ்வொரு செயலையும் நான் அணு அணுவாக ரசிக்கிறேன். அவள் காதலுக்காக ஏங்கி காத்திருக்கிறேன். ஏனெனில் காதலன் நான் வேறு மனம் புரிந்து கொண்ட போதும் கூட என்னை பழிவாங்கவோ என் நிம்மதியை கெடுக்கவோ மனதளவில் கூட எண்ணவில்லை அவள். என் மகனை தன் மகனாக ஏற்று அன்பை கொட்டி வருகிறாள். இதன் பெயர்தான் காதல். காதல் கைகூடாவிட்டாலும் காதலித்தவர்களின் நலனை நாடுவதுதான் உண்மையான மனிதத்தன்மை. அந்த வகையில் நீயும் உன் தோழி அஸ்வதியும் மனித ஜென்மங்களே கிடையாது. எப்போதும் அரசர் எதிரிகளுக்கு மரண தண்டனை கொடுத்து அவர்களின் கதையை முடித்துவிட வேண்டும் என்றுதான் நான் எண்ணுவேன். ஆனால் இப்போது உன் விஷயத்தில் பிரபு உனக்கு அந்த தண்டனையை கொடுக்கக்கூடாது என்றே விரும்புகிறேன். மரணத்தை விட கொடுமையான தண்டனை வாழ்வதுதான். மரணம் நிரந்தர விடுதலையை கொடுத்துவிடும். உனக்கு மரணத்தை விட மோசமான தண்டனை ஒன்றை பிரபு வழங்க வேண்டும். இதுவே எனது ஆசை. உனக்கு நான் வேண்டுமா? என்னை போன்ற மாவீரன் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன் காலடியில் விழுந்து கிடந்தால் அது உனக்கு கௌரவம் என்றுதானே கூறினாய். என்னை விட மாவீரன், என்னை விட பேரழகன் ஒருவன் இங்கே இருக்கிறான். அவனுக்கு உன்னை மனம் செய்வித்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கவா? அவனை அடைய நீ எதுவும் கொடுக்க தேவையில்லை. 4 பொற்காசுகள் கொடுக்கிறேன் என்று வாய் வார்த்தையில் சொன்னாலே போதும். வாளை ஆட்டிக்கொண்டு உன் பின்னாலேயே வருவானவன் என மாலினியிடம் கிண்டலாக கூறி வந்தவன் பின்னர் அருகில் நின்றிருந்த குகனை பார்த்து, எங்கேடா தம்பி உன் மாமன் வரதன்? இந்த ஆணாசை பிடித்த பேய்க்கு பொன்னாசை பிடித்த உன் மாமன்தான் ஏக பொருத்தம். பொற்காசு கொடுக்கிறேன் என்று யார் கூறினாலும் அவர்களுக்காக வேலை செய்யும் அந்த மந்தி. அதே போல எந்த ஆண்மகன் வாழ் சுழற்றினாலும் அந்த மாவீரனிடம் மயங்கி விடுவாள் இந்த மந்திரவாதி என பரிகசித்தபடி இருவருக்குள்ளும் இருக்கும் ஒற்றுமைகளை அடுக்கினான் வருணன். வருணனின் கிண்டல் பேச்சுக்கு சிரித்தவன் பின்னர் அவனிடம், என் மாமனுக்கு பிடித்த விஷயங்கள் 3 தான் தளபதி. உண்பது, உறங்குவது, பொக்கிஷத்தின் பின்னால் செல்வது. முதல் விஷயத்தை முடித்தவன் இப்போது 2வது விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறான். உறங்குபவனுக்கு அவனுக்கு பிடித்தமான 3வது வேலை அவன் கனவில் இந்நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். அதாவது பொற்காசுகள் வானிலிருந்து கொட்டுவது போல தூக்கத்தில் கனா கண்டு கொண்டிருப்பான் அவன். இங்கே இத்தனை அமளிதுமளி நிகழ்ந்தும் அந்த தடியனின் செவிகளில் இந்த சத்தங்கள் சென்று சேரவில்லை இதுவரையிலும். தூங்க ஆரம்பித்தால் அந்த கும்பகர்ணனையே தோற்கடித்து விடுவான் இந்த வரதன். உங்கள் கணிப்பு சரியே தளபதி. அடுத்தவரை வசியம் செய்து மயக்க நினைக்கும் இந்த மந்திரவாதிக்கு மயக்கம் போட்டது போல சதா உறங்கும் அந்த வரதன் தான் சரியான பொருத்தம் எனச் சொல்லி நகைத்தான். வருணன், அரவிந்தன் உட்பட பலரும் இதை கேட்டு நகைக்க சிரித்தவர்களை எரித்துவிடும் ஆத்திரத்தில் இருந்தாள் மாலினி. அந்நேரம் சொல்லி வைத்தாற் போல தூக்கத்தை முடித்துக்கொண்டு கண்களை தேய்த்தபடியே எழுந்து வந்த வரதன், என்னடா இங்கே சிரிப்பும் அரட்டையும்? சந்திரபுரிக்கு கிளம்ப வேண்டாம்? இப்படி இந்த இடத்திலேயே கும்மாளமிட்டு நின்றிருந்தால் எப்போது சந்திரபுரி செல்வது
எப்போது சிவகாமியிடம் இந்த வருணனை ஒப்படைத்து பரிசு பெறுவது என வீரர்களை அதட்டி வந்தவன் பின்புதான் அங்கு நின்றிருந்த வருணனை கண்டான். வருணனின் பலம் வாய்ந்த புஜங்களையும் அவன் இடையில் இருந்த வாளையும் கண்ட வரதனின் கண்களில் அத்தனை மிரட்சி. எதிரிகளுடன் வாழ் வீசிய போது வருணனது சண்டை திறத்தையும் அவனுடன் இனி வம்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சற்று முன்னர் தான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தையும் அச்சமயம் எண்ணி பார்த்தான் வரதன். எழுந்து வரும்போது திமிராக பேசியபடி வந்தவனின் நாக்கு வருணனை கண்டவுடன் பயத்தில் மேலெண்ணத்துடன் ஒட்டிக்கொண்டு பேசுவதற்கே தடுமாறியது. தன்னை கண்டு வரதன் பயப்படுவதை உணர்ந்த வருணன் புருவங்களை ஆட்டி, என்ன சொல்லி வந்தாய்? என்னை சிவகாமியிடம் நீ ஒப்படைக்கப் போகிறாயா என்று திமிராக கேட்டான். திமிரான உடல் மொழியுடன் வருணன் கேட்ட இலக்காரமான கேள்வியால் வரதனுக்கு அச்சத்தில் அடிவயிறு கலங்கியது. பயமுறுத்துவது போன்று கேள்வி கேட்ட வருணனின் புஜபலத்தில் மறுபடியும் பார்வையை ஓட்டிய வரதன் எச்சில் விழுங்க சிரமப்பட்டு, இல்லை, அப்படி கூறவில்லை, தெரியாமல் வாய் தவறி வந்துவிட்டது என பயத்தில் பிதற்றினான். அடுத்த கணம் அரவிந்தன் நெருங்கி வந்து வரதனின் தோளில் தட்டி கொடுத்து, நீ ஏன் வரதா இந்த கைதியை பார்த்து பயப்படுகிறாய்? இவன் நம் அடிமை. இன்னும் 2 தினங்களுக்கு மட்டும்தான் இவன் ஆட்டம் எல்லாம். அதன் பின்பு என் சிவகாமி இவனை சிறையில் தள்ளுகிறாளோ அல்லது சாகடிக்கப் போகிறாளோ யார் கண்டது? ஆனால் அதே 2 நாட்களுக்குப் பிறகு நீதான் இந்த கூட்டத்திலேயே பெரிய தனவான். எதிரிகளின் கோட்டைக்குள் சென்று உயிருடன் திரும்பி வந்து எத்தனை பெரிய சாகசத்தை செய்திருக்கிறாய். உன் வீரத்தின் முன்பு இந்த வருணனின் வீரமெல்லாம் தூசு வரதா? சந்திரபுரி சென்ற பிறகு உன் சாதனைகளையெல்லாம் சிவகாமிக்கு எடுத்துரைத்து அவளிடம் இருந்து உனக்கு பொற்காசுகளை பெற்றுத் தருகிறனா இல்லையா பார் என மீண்டும் வரதனிடம் நாடகத்தை துவங்கினான். அரவிந்தனிடம் போட்டி போடுவது போன்று வருணன் வரதனை நெருங்கி வந்து பின்னவனின் தோள் மீது போட்டிருந்த அரவிந்தனின் கையை எடுத்துவிட்டு வரதனின் தோளில் தான் கை போட்டுக் கொண்டு, இந்த ரகுநாதனை நம்பாதே வரதா. நாளை நாளை என்று இவன் நாளை கடத்தி கொண்டுதான் போவான். நான் நினைத்தால் இந்த கணமே இந்த இடத்திலேயே உனக்கு பொன்னை அள்ளித் தருவேன். நீ எனக்கு விசுவாசமாக மட்டும் இரு, போதும். இந்த ரகுநாதன் சிவகாமியிடம் சொல்லி உனக்கு பொக்கிஷம் பெற்றுத் தருவதாக ஆசை காட்டுகிறான். அதை சொல்லியே உன்னை நன்கு வேலை வாங்கவும் செய்கிறான். சந்திரபுரிக்கு அழைத்துச் சென்ற பிறகு அந்த சிவகாமியிடம் உன்னை பற்றி அவதூறு சொல்லி உன்னை பொன் நாணயங்களால் அர்ச்சிப்பதற்கு பதிலாக மலர் மாலை போட்டு உன் சடலத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்த மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? இந்த ரகுநாதன் ஒரு ஏமாற்றுப் பேர்வழி என வரதனை குழப்பினான் வருணன். வருணன் ஒரு முழத்திற்கு வசனம் பேசியும் வரதனின் கவனமெல்லாம் முன்னவன் பேசிய ஒரே வாக்கியத்தில்தான் இருந்து வந்தது. அதை பற்றியே ஆழ சிந்தித்து வந்தவன் வருணன் பேசி முடித்த பின்பாக பரிசோதிப்பவன் போல வதனத்தை வைத்துக் கொண்டு வருணனிடம், இந்த கணமே எனக்கு பொன் தருவாயா? அது எப்படி? உன்னிடம் வஸ்திர மூட்டை கூட இல்லையே. நீயே எனது ஆட்கள் தரும் துணிமணிகளை தான் வாங்கி உடுத்திக் கொள்கிறாய். இதில் பொன் பொருளை எங்கிருந்து கொடுப்பாய்? முடிந்தால் கொடுப்பார்ப்போம் என சபலத்தை மறைத்து சவாலாக கேட்டான் வரதன். வருணனோ, பொன்தானே, நான் என்ன தருவது? நீயே சென்று எடுத்துக்கொள். இதோ இங்கு மரத்தில் கட்டி போடப்பட்டுள்ளார்களே ராட்சசிகள் 2. அவர்களது உடலில் ஏராளமான ஆபரணங்கள் மின்னுகின்றன. கைதிகளுக்கு அணிகலன்கள் எதற்கு? நீயே சென்று அனைத்தையும் எடுத்துக்கொள் என அனுமதி கொடுத்தான். இதை கேட்டு மிரண்டு போன மாலினியோ, வருணா, வேண்டாம், இவ்வாறு செய்யாதே. இவனை பார்த்தால் எனக்கு அருவருப்பாக உள்ளது. எங்களிடம் இவனை நெருங்க விடாதே என கத்தினாள். மாலினிக்கு மறுமொழி கூறாத வருணன் வரதனை அழைத்து, அவர்களது ஆபரணத்தில் மட்டுமே உன் விரல் பட வேண்டும். மறந்தும் உன் நகம் கூட அவர்களது தேகத்தில் படக்கூடாது. மீறி பட்டது என்றால் உன் விரல் உன் கைக்கு சொந்தமானதாக இருக்காது. அது மண்ணுக்கு இரையாகும், ஜாக்கிரதை என எச்சரித்துவிட்டு நீரருந்துவதற்காக ஆற்றை நோக்கிச் சென்றான். அரவிந்தனும் அவனை தொடர்ந்து சென்றான். வருணனின் எச்சரிக்கையை நினைவில் கொண்டு வரதனும் பக்குவமாக முதலில் அஸ்வதியின் ஆபரணங்களை கழற்றி எடுத்தான். அடுத்ததாக மாலினியிடம் அவன் நெருங்க, அவளோ வருணனிடம் சாதிக்க முடியாததை வரதனிடம் சாதிக்க எண்ணி அவனை தன் மந்திரப் பார்வையால் வசியம் செய்ய முயன்றாள். வரதனோ மாலினியின் கண்களில் பார்வையை பதிக்கவே இல்லை. அவனது கவனம் முழுவதும் அவள் அணிந்திருந்த நகைகளில்தான் இருந்தது. அந்த மனிதன் தன் கண்களை நோக்குவான், அவனை தன் வலையில் வீழ்த்தி அவன் மூலமாக தான் தப்பிக்க வழிவகை செய்யலாம் என்று எண்ணி வந்தவள் பல நொடிகளாக கூர்ந்து நோக்கியும் வரதனின் பார்வை தன் மீது படியாததைக் கண்டு எரிச்சலுற்று, அடை காண்டாமிருகமே, உன் காரியத்திலேயே குறியாக இருக்கிறாய்.
நிமிர்ந்து பாரடா என்னை என கோபத்தில் கத்தினாள். வருணனின் வீரர்கள் இதை கண்டுவிட்டு, காண்டாமிருகமும் காட்டுமிராண்டி பெண்ணும் அற்புதமான பொருத்தம். உன் அழகுக்கு தளபதிகள் பிரதாபனும் வருணனும் பொருந்தி வரவில்லை மாலினி. எங்கள் தலைவர் இந்த வரதன்தான் உனக்கு ஏற்ற ஜோடி. பேசாமல் இவரை மணந்து கொள்வது குறித்து யோசி என கிண்டலடித்துவிட்டு குதிரைகளை ஆயத்தம் செய்ய கிளம்பினர். குகன் அவ்வீரர்களை நோக்கி, வரதனுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவனை மரியாதையுடன் விழிக்கிறீர்களா நண்பர்களே? அவனது பலவீனத்தை மறந்து போனீர்களா? சொர்ணத்தை கண்டுவிட்டால் அவன் சுயத்தை இழந்து போவான். மாலினியின் ஆபரணத்தை பறிப்பதில்தான் அவன் கவனம் மொத்தமும் இப்போது இருக்குமே தவிர உங்கள் பேச்சு அவன் காதில் விழாது. விரலிடை தொலைவில் கத்திக் கொண்டிருக்கும் மாலினியின் குரல் கூட அவன் செவிகளில் விழவில்லை. நீங்கள் பேசுவதா அவன் கவனத்தில் எட்டிவிடப் போகிறது? தங்க நகையை கண்டுவிட்டான் அல்லவா? இப்போது நீங்கள் தரக்குறைவாக பேசினால் கூட அவன் காதுகளை அது எட்டாது என வரதனை பழித்தான் குகன். தனக்கும் இசைந்து கொடுக்காமல், அருகில் இருந்தோரின் ஏச்சு பேச்சுக்களுக்கும் செவிசாய்க்காமல், நகையை பறிக்கும் வேளையிலேயே குறியாக இருந்த வரதனை அதீத ஆத்திரத்துடன் நோக்கியவள், அடே எருமையே, உனக்கு மூளை இருக்கிறதா இல்லையா? உன்னை சுற்றி நடப்பதை கவனிக்க மாட்டாய்? எத்தனையோ விதமான ஜீவராசிகளை பார்த்திருக்கிறேனடா நான். உன்னை போன்ற ஜந்துவை என் வாழ்நாளில் கண்டதே இல்லை இதுவரையில். என்ன பிறவியடா நீ? பொன்னை பார்த்து விட்டால் உன்னை மறந்து விடுகிறாய். இது ஒரு விசித்திரமான நோயாக உள்ளது. குதிரை தள்ளிவிட்டதால் தவளை போல கால்களை பரப்பி விழுந்து கிடந்தாய சற்று முன்பு. அப்போதே உன்னை கொன்று போட்டிருக்க வேண்டும். பார்ப்பதற்கு விந்தையாக இருந்தாயே, உன்னை வைத்து பொழுதுபோக்கிக் கொள்ளலாம் என்று உன்னை உயிருடன் விட்டது தவறாகிப் போயிற்று. நீ எல்லாம் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லையடா. உன் மந்தி மூளைக்கு புரிகிறதா இல்லையா? இவர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றுகிறார்களடா. நீ நினைப்பது போல் இங்கு இருப்பவன் பெயர் ரகுநாதன் இல்லை. அவன் பெயர் அரவிந்தன். அவனும் அந்த வருணனும் நண்பர்கள். எதிரிகள் போல நடித்து உன்னை ஏமாற்றி வருகிறார்கள். சில கணங்களிலேயே நான் இதை புரிந்து கொண்டு விட்டேன். இத்தனை நேரமாக இவர்களுடன் இருந்தும் உன் மூளைக்கு இது எட்டவில்லையா என்ன? பின்னால் திரும்பி பாரடா அறிவீனமே. அந்த ரகுநாதன் உன் எதிரி வருணனை கொஞ்சிக் கொண்டு வருகிறான் பார் என சக்தி மொத்தத்தையும் செலவழித்து வரதனுக்கு எச்சரிக்கை விடுத்தாள் மாலினி. ஆற்றலை கொட்டி பேசி வந்தவளின் கண்ணம் அடுத்த கணமே சிவந்து போகும் அளவுக்கு ஒரு அறை வந்து விழுந்தது. அடித்தவன் வரதன்தான். அடித்ததோடு நில்லாமல், என்ன தைரியம் இருந்தால் என் பிரபுவை மரியாதை இல்லாமல் ஏக வசனத்தில் வெளிப்பாய். அவர் குறித்து அவதூறு பேசினால் உன் கழுத்தை நெரித்து போட்டு விடுவேன், ஜாக்கிரதை என மிரட்டிவிட்டு பறித்த நகை மொத்தத்தையும் மூட்டை கட்டி கொண்டு நகர்ந்தான் வரதன். வரதனுக்கும் மாலினிக்கும் இடையே நிகழ்ந்த வார்த்தையாடல்களை எல்லாம் கேட்டபடியே நெருங்கி வந்த வருணன் வரதனை அங்கிருந்து அழைத்துச் செல்லும்படி குகனுக்கு சைகை செய்தான். கட்டளையை புரிந்து கொண்ட குகனும் தன் மாமனிடம் பேச்சு கொடுத்தவாறே அவனை குதிரைகள் கட்டியிருந்த பகுதிக்கு அழைத்துச் சென்றான். குதிரை மீதிருந்து விழுந்ததால் ஏற்பட்டிருந்த வலியை மறக்கடித்து அவனை ஆனந்தமாக நடைபோடச் செய்திருந்தது அவன் கையில் இருந்த பொன்மூட்டை. மாலினி வாங்கியிருந்த அறையைக் கண்டு முகம் சுளித்தபடி அவளை நெருங்கி வந்த வருணன், உனக்கு இது தேவைதானா பெண்ணே? நானே உன்னிடம் வாளைத்தான் நீட்டினேன், கை நீட்டவில்லை. உன் வாயை கொடுத்து ஒரு காட்டெருமையிடம் அடிபட்டு விட்டாய். அந்த வரதனை பற்றி அறியாமலா அவனை உன்னருகில் விட்டுவிட்டு நீர் பருகச் சென்றிருப்பேன் நான்? அவனது அபாரமான அறிவை பற்றி தெரிந்திருந்தபடியால்தான் உன் முன்னாலேயே அவனிடம் நாடகத்தை நிகழ்த்திவிட்டு உன்னிடமே அவனை விட்டுச் சென்றேன் நான். இது புரியாமல் அவசரப்பட்டு வாய்ப்பேசி அறை வாங்கி கொண்டாய் நீ என கிண்டலாகச் சொல்லிவிட்டு பின் தன் வீரர்களை பார்த்து, தம்பிகளே, வந்திருக்கும் விருந்தாளிகளில் ஆடவர்கள் நன்கு உணவுண்டுவிட்டு மயங்கி போயிருக்கிறார்கள். நம் பெண் விருந்தாளிகளுக்கும் உணவை எடுத்து புகட்டி விடுங்களடா. உணவை விழுங்க மறுத்தால் வரதன் கொடுத்த பரிசை போன்றே நீங்களும் உங்கள் கைகளால் இப்பெண்களது கன்னங்களை சிவக்கச் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு விட்டு நகர்ந்து சென்றான் வருணன். மரங்களில் தலைக்கீழான நிலையில் கட்டப்பட்ட தன் அடியாட்கள் மயங்கியிருந்ததை அப்போதுதான் கவனித்தாள் மாலினி. அதை கண்டவள் அதிர்ச்சியும் கோபமுமாக, என்ன உணவடா அது? என்ன கலந்து கொடுத்தாய் என் ஆட்களுக்கு? நீ கொடுத்த உணவு கசப்பாக இருந்ததை அப்போதே உணர்ந்தேன் நான். விஷம் கொடுத்து மாய்த்து விட்டாயா அவர்களை? அவர்கள் உயிரை எடுத்தது போதாதென்று எங்களையும் விஷமருந்த செய்ய பார்க்கிறாயா என சினத்துடன் வருணனிடம் வினவினாள். நகர்ந்து முன்னேறிச் சென்றவன் மீண்டும் பெண்ணவளிடம் நெருங்கி வந்து அவள் உயரத்திற்கு இணையாக குனிந்து, உணவில் எதையோ கலந்து கொடுத்தது உண்மைதான். ஆனால் கலக்கப்பட்டது விஷமல்ல. உன் அடியாட்கள் கோழைகளாக இருந்தாலும் நானும் என்னவர்களும் மாவீரர்கள். வீரர்களுக்கு உரித்தான முறையில்தான் எங்களது தண்டனைகள் இருக்கும்.
உன் ஆட்களுக்கு நான் அளித்த உணவில் கலக்கப்பட்டுள்ளது ஒரு வகை மயக்கம் தரும் மூலிகைதான். முழு மயக்கத்தை அது கொடுக்காது. தலை சுற்றல், குமட்டல், ஜீரண அசௌகரியம் அனைத்தையும் கொடுக்கும். அதை உண்ட பின்பு உங்களது கட்டுக்களை விடுவித்தாலும் கூட உங்களால் இங்கிருந்து நகர முடியாது. அதை மீறி நடந்து சென்றால் இறக்கத்தில் மரம் எது, பாதை எது என்றே தெரியாமல் குழம்பிப் போவீர்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மது குடித்தது போன்று தன்னுணர்வு இல்லாமல் இருப்பீர்கள். மூலிகையின் விளைவு என்னவென்று தெரிந்து கொண்டு விட்டாயல்லவா? இப்போது சமர்த்து பிள்ளையாக அடம் பிடிக்காமல் உணவை உண்டு முடிக்க வேண்டும், தெரிகிறதா என பாசமாக கட்டளையிடுபவன் போல சொல்லிவிட்டு நகர்ந்தான் வருணன். மாலினி வெகுண்டு போய் சென்றவனிடம், நான் எதற்கடா அந்த உணவை உண்ண வேண்டும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? பட்டினி கிடந்து இறந்தாலும் இறப்பேன். அந்த உணவை ஒரு கவளம் கூட உண்ணமாட்டேன். என்னை இவ்வாறு இம்சிப்பதற்கு என்னை கொன்று விடுவருனா? நீ மாவீரன் என்று கூறினாயே, ஒரு வீரன் கொடுக்கும் தண்டனையா இது? நானும் அஸ்வதியும் கூட வீரமானவர்கள்தான். எங்கள் வீரத்தை சண்டையில் கண்டிருப்பாயே. எங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுவருனா? அது மரணமாயிருந்தாலும் சந்தோஷம்தான் என மன்றாடினாள். நகர்ந்து சென்ற வருணன் திரும்பி வந்து ஒரு கண்ணை மூடி தலையை லேசாக அசைத்து மறுப்பது போல் பாவனை செய்து, உன்னை அத்தனை எளிதில் கொன்று போட முடியாது பெண்ணே. எனது தண்டனை உன் வீரத்திற்கு தகுந்தவாறு இல்லை என்றுதானே வருத்தப்படுகிறாய். எனில் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? உன் வீரத்தை வசுமித்ராவேந்தர் ஆதித்யவர்மரிடமும் சிங்காதனபுர தளபதி பிரதாபனிடமும் தான் காட்டியிருக்க வேண்டும். அதை விடுத்து எம் சக்கரவர்த்தினிக்கு இடையூறு விளைவித்தாய். நீ போட்ட மந்திரத்தால் அவர் தன்னை மறந்து உன் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருந்தாரல்லவா? இன்று நான் கொடுக்கப் போகும் மூலிகையினால் நீயே உன் கட்டுப்பாட்டை இழக்கப் போகிறாய் என்று மாலினிக்கு விளக்கம் கொடுத்தவாறே இடது கையை வீரர்கள் புறமாக நீட்டினான் வருணன். அடுத்த கணம் அவனது வீரர்கள் மூலிகை கலந்த சாதம் இருந்த இலையை எடுத்து வந்து வருணனிடம் நீட்டினர். அதை பெற்றுக்கொண்டவன் மாலினியை நோக்கி, நான் உணவு ஊட்டுவேனாம், நீ நல்ல பிள்ளையாக உண்டு முடித்து விடுவாயாம். நான் உனக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்றுதானே பிரியப்பட்டாய் நீ? பார், என் கையால் நானே உனக்கு உணவூட்டுகிறேன் என்று கூறியவாறே மாலினி தலையை வலுவாக ஆட்டி உணவை ஏற்க மறுக்க, அதை பொருட்படுத்தாமல் வருணன் உணவுக் கவளத்தை அள்ளி அவள் வாய், மூக்கு என மொத்த முகத்திலும் தேய்த்து விட்டான். அவன் கொடுத்த அழுத்தத்தில் உணவு அவள் வாய்க்குள் சென்றதை மாலினியால் தடுக்க இயலவில்லை. எதிர்ப்பை காட்டி சோர்ந்து போனவள் ஒரு கட்டத்தில் வேறு வழியின்றி வருணன் அளித்த உணவை விழுங்க நேர்ந்தது. அதன் கசப்புச் சுவையால் மாலினிக்கு குமட்டல் எடுத்தது. வருணன் எதையும் சட்டை செய்யவில்லை. தன் வேலையில் கவனமாக இருந்தவன் மாலினியிடம், என் கையால் உணவூட்டியது இதுவரையிலும் என் மகனுக்கும் வசுமித்ரா இளவரசருக்கும் அவருடைய தந்தையான சக்கரவர்த்தி ஆதித்யவர்மருக்கு மட்டுமே. அந்த வரிசையில் 4வது ஆளாக நீ இடம் பெற்றிருக்கிறாய். பாக்கியசாலி பெண்ணே நீ. எனக்கு நீ ஒரே ஒரு உபகாரம் மட்டும் செய்ய வேண்டும் மாலினி. என்றைக்காவது உன் வாழ்நாளில் என் காதலியை நீ சந்திக்க நேர்ந்தால் நான் உனக்கு உணவூட்டியதை மட்டும் அவளிடம் கூறிவிடாதே. ஏனெனில் அவளுக்கு கூட இதுவரை நான் உணவு புகட்டியதில்லை. வாகினியை விடு. என்னுடன் இல்லறம் நடத்திய என் மனைவிக்கே நான் ஒரு முறை கூட உணவு ஊட்டியதில்லை. அவளாவது மரணித்து விட்டால் பரவாயில்லை. வாகினிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிந்தது, பிறகு என்னுடன் சண்டை பிடிப்பாள் அவள். அதிலும் வாய்ச்சண்டை அல்ல, வாள் சண்டையே செய்வாள் அவள் என மாலினியிடம் பேசியவாறே அவளை உணவுக் கவளங்களை விழுங்கச் செய்தான் வருணன். தன் உடைமைகளை சீர் செய்தவாறே அரவிந்தன் விளையாட்டாக, அவள் ஏன் வந்து கூற வேண்டுமண்ணா? அதற்குத்தான் நான் இருக்கிறேனே. இங்கு நேர்ந்த சம்பவங்களையெல்லாம் எனக்கேற்ற வகையில் சிறிது மாற்றி கற்பனை கதை சேர்த்து அதிகாரியிடம் சொல்லிவிடப் போகிறேன். ஊருக்கு சென்றவுடன் முதல் வேலை எனக்கு இதுதான். இந்த பயணத்தில் அடுத்தடுத்த அதிரடி சம்பவங்களால் நன்றாக பொழுது போகிறது. இதுவே கோட்டைக்குள் சென்று விட்டால் அங்கே ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. அங்கே ஆனந்தம் கிடைக்க வேண்டுமெனில் உங்களுக்கும் அதிகாரிக்கும் சண்டை மூள வேண்டும் என வருணனிடம் வேடிக்கை செய்தான். பின்னவனோ பயந்தவன் போல பாவனை செய்து, அடே, நீ வேறு பூகம்பத்தை கிளப்பி விடாதேடா. எதை காரணமாக வைத்து என் மீது கத்தியை பாய்ச்சலாம் என்று அவள் காத்து கிடக்கிறாள். நீ அவளை தூண்டிவிட்டு நேராக என் மார்புக்கே குறிவைக்கச் செய்துவிடுவாய் போலவே. ஏற்கனவே ஒரு முறை ஈட்டி தாக்கி சாவின் விளிம்பிலிருந்து தப்பி வந்திருக்கிறேன் நான். அப்போதாவது என்னை காப்பாற்ற நாகம்மாள் பாட்டி வந்தார். இப்போது எனக்காக எவரும் வரமாட்டார்கள். என் சாவை ரசிப்பதற்கு வேண்டுமானால் பலரும் வருவார்கள். இந்த வேலையே வேண்டாமடா எனக்கு. நான் இவளுக்கு உணவூட்டவும் இல்லை, அதை நீ பார்க்கவும் இல்லை என பதறியவன் போல பாசாங்கு செய்து சாப்பாட்டு இலையை தன் வீரன் கையில் ஒப்படைத்துவிட்டு கை கழுவி வந்தான் வருணன். தன் வீரர்களில் மாலினியின் ஆட்களுடன் சண்டையிட்டு காயம்பட்டிருந்தவர்களையும்
அவர்களுக்கு துணையாக திடகாத்திரமான 4 வீரர்களையும் அவ்விடத்திலேயே இருக்கச் செய்துவிட்டு அரவிந்தனுடன் சேர்ந்து மீண்டும் பயணம் கிளம்பினான் வருணன். குதிரைகள் புறப்பட்ட சில கணங்களில் வருணனை நெருங்கிச் சென்ற அரவிந்தன், அண்ணா, அந்த சதிகாரர்களுக்கு ஏன் நீங்களே தண்டனை தராமல் அவர்களை உயிருடன் விட்டு வந்தீர்கள்? அதிலும் அவர்களது ஆபரணங்களை பறிக்கச் சொன்னீர்கள். வெறும் நகையை மட்டும் பறிப்பது தண்டனையாகுமா அண்ணா? இளைய அரசியாருக்கு இன்னல் கொடுக்க முயன்றதற்கே நேத்ராவை மரணத்திற்கு பலி கொடுத்து விட்டீர்கள். அப்படியிருக்க இந்த பெண்களோ சதி புரிந்து நம் சக்கரவர்த்தினியை சங்கடப்படுத்தி அவருக்கு உடல் வேதனையையும் மனவேதனையும் கொடுத்து வந்துள்ளார்கள். எனில் ஏன் நீங்கள் இவர்களை தண்டிக்காமல் விட்டு வந்தீர்கள்? தண்டனையை நீங்களே கொடுத்திருக்கலாமே. ஒருவேளை பெண்களென இறக்கப்பட்டு அரசர் இவர்களை மன்னித்து விட்டால் அது நம் தேவியாருக்கு அநீதி இழைத்தது போல் ஆகிவிடுமே அண்ணா என்று தன் சந்தேகத்தை கேட்டான். வருணனோ, உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரே விடைதானடா தம்பி. எனக்கும் இவர்களை என் கையாலேயே தண்டிக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆயினும் சில பல காரணங்களுக்காக நான் அவர்களை தண்டிக்காமல் விட்டு வந்திருக்கிறேன். முதல் காரணம், இவர்கள் செய்த ஓரிரு சதிகள் பற்றி விசாரிக்கவே நமக்கு நேரம் இருந்தது. முழுமையாக இவர்கள் செய்து வந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு நமக்கு போதுமான அவகாசம் இருந்திருக்கவில்லை. விசாரணையை அரசர் வந்து மேற்கொள்ளட்டும் என்றுதான் விட்டு வந்தேன். என் கையால் இவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை காட்டிலும் அப்பெண்கள் காதலித்த ஆடவர்களாலேயே அவர்களுக்கு தண்டனை கிடைத்தால் அதுதானே அவர்களுக்கு இரட்டிப்பு வழியை கொடுக்கும். நான் இப்பெண்களின் ஆபரணங்களை அகற்றச் சொன்னதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அரவிந்தா. அதை அரசர் உணர்ந்து கொள்கிறாரா என்று சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். நான் முன்பே கூறியது போல இப்பெண்களுக்கு மரண தண்டனை விதிப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. இவர்கள் உயிர் வாழ்ந்தபடியே வாழ்க்கை முழுவதும் தண்டிக்கப்படுதல் வேண்டும். இவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்து உணவும் உறைவிடமும் கொடுத்து சுகமான வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி செய்தல் கூடாது. வாழ்க்கையின் கஷ்டங்களை அவர்கள் உணரும்படி செய்தல் வேண்டும். ஆபரணங்கள் அவர்களிடம் இருந்தால் அதை விற்று மூலதனமாக்கி அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை மேற்கொண்டு வர முடியும். அப்படியானதொரு இலகுவான வாழ்க்கையை அவர்கள் எளிதில் அடைந்து விடுதல் கூடாது. எனது இந்த கருத்து அரசரின் கருத்தோடு ஒத்துப்போகிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். என் சிந்தனைகளின் செயல்பாடுகளும் பெருமளவு அரசருடைய செய்கைகளை பிரதிபலிக்கும் என்று பலரும் கூறுவர். இந்த பெண்களின் விஷயத்தில் நான் எண்ணுவதையே அரசரும் எண்ணுகிறாரா என்று தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது அரவிந்தா. அதற்காகவும் தான் அவர்களை விட்டு வந்தேன் என பதிலளித்தான். இப்படியான உரையாடல்களுடன் முன்மாலை பொழுதில் சந்திரபுரி நோக்கிய அவர்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. இவர்கள் இங்கே பயணத்தை துவங்க அங்கே ஆதித்தனின் பரிவாரமும் கூடாரங்களை அவிழ்த்து கொண்டு சந்திரபுரி பாதையில் முன்னேறிச் செல்ல துவங்கியது. முன்மாலை பொழுதில் பயணத்தை துவங்கியவர்கள் இருட்டிய 2 நாளிகைகளுக்கு பிறகு முன்பு போலவே உணவின் மனம் கமழும் ஒரு இடத்தை வந்தடைந்தார்கள். இம்முறை ஆதித்யன் கண்டுபிடிக்க தேவையின்றி பிரதாபனே அவனை சார்ந்த வீரர்கள் முகாமிட்டிருந்த பகுதியை உணவின் நறுமணத்தை கொண்டு கண்டறிந்து விட்டான். நண்பனை முந்திக் கொண்டு குதிரையை விரட்டியபடி வாசனை வந்த இடத்தை நோக்கி விரைந்தான் பிரதாபன். இருட்டு இருந்தபடியால் பாதை தெளிவாக தெரியவில்லை. நிலவொளியின் துணை கொண்டு ஒரு அனுமானத்தில் குதிரை செலுத்திச் சென்றான் அவன். வழியில் ஒரு மேடு போன்ற பகுதி மங்கலாக கண்ணில் தென்பட அங்கு இருப்பது மண்மேடுதான் என்று நினைத்து குதிரையை நிறுத்தாமல் சென்றான். அந்த மேட்டுப்பகுதியை மிதிக்க அந்த குதிரை முதலில் தயங்கியது. ஆனால் அதன் எஜமானன் கொடுத்த ஊக்கத்தில் அது நிற்காமல் சென்றது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் குதிரை கால் வைக்க அடுத்த கணம் ஒரு அலறல் சப்தம் பிரதாபனின் காதுகளை தொலைத்தது. பதறிப்போய் அவன் குதிரையை நிறுத்தி திரும்பி பார்க்க அங்கே ஒரு மனிதன் கை கால்கள் உடைந்து போய் எழக்கூட முடியாமல் இரத்த வெள்ளத்தில் தரையில் விழுந்திருந்தான். தன் குதிரை மிதித்தது ஒரு மண்மேட்டை அல்ல, ஒரு மனிதனை என்று உணர்ந்த பிரதாபன் விருட்டென குதிரையில் இருந்து இறங்கி அம்மனிதனின் அருகில் ஓடி வந்தான். ஏற்கனவே உடல் முழுவதும் காயம்பட்டிருக்க குதிரை அடிவயிற்றில் மிதித்ததால் உண்டான வலியும் சேர்த்து அம்மனிதனை வேதனையின் உச்சகட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருந்தது. அந்த வழியிலும் அந்த இருளிலும் தனக்கு உதவ முன்வந்த பிரதாபனை அடையாளம் கண்டு கொண்டவன், என்னை தொடாதே பிரதாபா, நீ உதவி செய்து நான் குணம் பெறத் தேவையில்லை. உன் கை கூட என் மீது படக்கூடாது. என் பரம விரோதி நீ என்று கர்ஜித்தான். இதற்குள் ஆதித்யனும் மற்ற வீரர்களும் அவ்விடத்தை அடைந்திருந்தனர். தூரத்தில் இருந்த போதே குதிரையின் குழம்புப்பட்டு மனிதன் ஒருவன் அலறிய சத்தமும் அதைத் தொடர்ந்து உதவச் சென்ற நண்பனை அந்த மனிதன் துவேஷித்ததும் ஆதித்யனின் செவிகளில் துல்லியமாக விழுந்திருந்தன. வழியில் அவதியுற்று தரையில் படுத்திருந்தவனின் அருகில் நெருங்கி,
அவன் யாரென்று தெரிந்து கொள்வதற்காக அவன் வதனத்தை உற்று நோக்கினான். தாடியும் மீசையும் மண்டி கிடந்த முகத்தில் இருட்டில் அப்புதியவனை அடையாளம் காணுவது அரசனுக்கு இயலாமல் போனது. அச்சமயம் பிரதாபன் காயம்பட்டிருந்தவனிடம், நண்பா, நீ என்னை வேறு யாரோ என்று தவறாக எண்ணிக்கொண்டாய் போல. என்னை உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. உன்னை நான் இதற்கு முன்னால் கண்டதே இல்லை. ஏன், இந்த வசுமித்ரா ராஜ்யத்திற்கு வருவது இதுவே எனக்கு முதல் முறை. இதில் நான் எப்படி உன் விரோதியாக இருப்பேன் என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தவாறே விழுந்து கிடந்தவனுக்கு உதவ முயன்றான். அடுத்த கணம், உன்னை எனக்கு தெரியாதா? உன்னையும் நான் அறிவேன். உன் நண்பனும் வசுமித்ராவின் அரசனுமாகிய இந்த ஆதித்யனையும் நான் அறிவேன். உங்கள் இருவரால் தானடா என் வாழ்க்கை நாசமாகியது. எங்களை படுகொலியில் தள்ளிவிட்டு நீங்கள் இருவரும் குடும்பம், மனைவி, பிள்ளைகள் என சுகமாக வாழ்ந்து வருகிறீர்கள் என குற்றம் சாட்டினான். அந்த புதியவனின் சாடலை செவிமடுத்த பிரதாபனும் ஆதித்யனும் ஆச்சரியத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து தங்கள் வியப்பை பரிமாறிக்கொண்டனர். இது என்ன புது அத்தியாயம்? எனக்கும் பிரதாபனுக்கும் பொதுவான ஒரு எதிரியா? பிரதாபன் வசுமித்ரா வருவதே எதிர்பாராமல் நிகழ்ந்த நிகழ்வுதான். இதில் அவன் வரவை முன்னரே அறிந்து கொண்டு இருவரையும் சேர்த்து பழிவாங்க எதிரி ஒருவன் முன்பே வந்து காத்திருந்திருக்கிறான். யாராக இருப்பான் இவன்? நம் வீரர்கள்தான் இந்த பாதையில் பயணம் சென்றிருப்பார்கள். எனில் இவனை அடித்தது வருணனாகத்தான் இருத்தல் வேண்டும். எனக்கு எதிரி என்று தெரிந்தும் அவன் எப்படி இவனை மாய்க்காமல் உயிருடன் விட்டுச் சென்றிருக்கிறான்? எல்லாம் விந்தையாக உள்ளதே என அதிசயப்பட்டான் ஆதித்யன்.